அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நாச்சியா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ஃப்ரை பண்ண போகிறேங்க. அது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுட்டேன். இன்றைக்கி நான் கடலெண்ணெய் தாங்க சேர்க்குறேன். ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தனி டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லாத்துலேயுமே சரி, அதிகமாக சின்ன வெங்காயத்தை சேர்த்துங்க. உரிச்சு முன்னாடியே நாளே வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு மூளை தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். அதனால் அதே நல்லா வதக்கிக்கலாம். என்னோடய வீடியோவை நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பல சிரமத்துக்கு மத்தியில் தாங்க நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால் நிறைய பேர் எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் எனக்கு லைக் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல நல்ல வீடியோவை தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்து உப்பு தான் சேர்க்குறேன். நீங்களாம் இந்து உப்பு யூஸ் பண்ணுங்கள். மீனுக்கு மட்டும் கல் உப்பு வச்சுருப்பேன். கல்லில் இந்து உப்பு விற்கிது. அதை வாங்கி நான் அப்படியே பொடி பண்ணி வச்சுருவேங்க. மசாலா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மூளை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே வேக விட்டுக்கலாங்க. இந்த ஆயிலே அது வெந்துடும். லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டேங்க. மூடியை போட்டோன்னா அப்படியே வெந்துன்னா பார்க்கலாம். நம்மளோட மூளை வெந்துருச்சு. இது அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுக்குவோம். இதில் நம்ம கொஞ்சம் மறுபடியும் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றுவோம். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் பாருங்கள். ஊற்றிட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். அதே நம்ம சேர்த்துக்கலாம். அது ஒதுக்கி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஓரமாக. இது அப்படியே வேகட்டும். பெப்பர் தூவிக்கிறேங்க. முட்டைக்கு மட்டும் கொஞ்சோண்டு பெப்பர். இந்த முட்டைக்கு மட்டும் கொஞ்சோண்டு பெப்பரும் ஒரு பிஞ்சு உப்பு தூக்கிறேன். அவ்வளோதாங்க. கொத்துங்க எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக மல்லிக்கீரை தூக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான முட்டை கொத்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அன்றைக்கி 2 மூளையை நான் சும்மா தான் ஃப்ரை பண்ணேன். இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி 2 முட்டையை ஊற்றி சூப்பராக செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி